கூட ஏதோ மக்களுக்காகன்னா மக்கள் என்னவோ சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆபிரகாம் லிங்கன் அவர் சொல்வார். ஆபிரகாம் லிங்கன் யார் தெரியுங்களா? 16வது யார் 16th ஆமாம் 16th பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அவர் சொல்வார், மக்கள் தான் எல்லாமே, மக்கள் தான் எல்லாமே, இது இயற்கை தான் எல்லாமே. இந்த மக்களுக்கும் இயற்கைக்கும் எப்பொழுதுமே யாருமே முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. மக்களாட்சி ஜனநாயகம் என்பது அமெரிக்காவில் பிறந்தது. இன்னும் இங்கே பிறக்கவே இல்லை. இன்னும் இங்கே விடியலே வரல. இன்னும் விடியல் வந்துருச்சு, மயிர் வந்துருச்சுன்னு சொல்லுவான். எல்லாம் ஃபோட்டோவை போட்டு பொழப்பு நடத்துகிற புறம்போக்கு எச்சைங்க காலையில் நான் பார்த்தேன். ஜெயலலிதா ஃபோட்டோவை போட்டு எந்த விசுவாசமும் இல்லாதவர்கள்ட்ட நான் உட்காந்து பேசுகிறேனே. நான் ஜெயலலிதாவின் ரசிகன். நான் பேசுகிற அளவு கூட எவனும் பேச மாட்டாது. எடப்பாடியாக இருக்கட்டும், இல்லை எல்லாம் எந்தெந்த செத்து போன பாடி, சாவாத பாடி, உயிரோடு இருக்கிற ஜடம் என்கின்ற பாடி, அப்புறம் பொம்பளைங்க போட்டுவாங்க உள்ளாட பாடி, எந்த பாடியும் நீங்கள் நாற்றை எடுத்து போன பாடி தான். நான் இப்படி பேசுவதற்காக ஒரு நாள் நான் வருந்துவதில்லை. காரணம் என்னவென்றால் ஜென்சி கிட்ஸ் தான் எனக்கு முக்கியம், 2K கிட்ஸ் தான் எனக்கு முக்கியம். இளைஞர்கள் வாலிபர்கள் இல்லாத இந்த உலகம் வேஸ்ட். இந்த பசங்க இப்போ குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், போகிறான் வரான், சின்ன தவறு தான் செய்கிறான். உன்ன மாதிரி ஊழல் பண்ணல, லஞ்சம் வாங்கலை, நாசம் பண்ணலை, ஊராட்சி சொத்தை பிடிங்கி வச்சுக்கல. ஏதோ விளையாட்டு பிள்ளை நானும் பண்ணியிருக்கிறேன் சிறு வயதில். நானும் இதே போல் சிறு வயதில் பண்ணியிருக்கிறேன். ஒரு சூழ்நிலை என்னை மாற்றி இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் தவறு, இதெல்லாம் குற்றம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, சொந்தம்தான் உறவு, அப்பா அம்மா தான் தெய்வம், மற்றபடி உலக மக்கள் எல்லோரும் நம் உறவினர்கள். இப்படி பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஜென்சிக்கு ஸ்ரீக்கு கண்டிப்பாக வருவான். இளைஞர்கள் கண்டிப்பாக வருவாங்க, வாலிப பெண்கள் கண்டிப்பாக வருவாங்க. அது எனக்கு தெரியும். அவங்க ஒன்று பெரிய கூட்டம் பண்ணல, சின்ன சின்ன கூட்டுறாங்க. கஜா அடிக்கிறான் நெட்டிதான் முடிஞ்சு போச்சு, சரக்கு அடிக்கிறான் நெட்டிதான் முடிஞ்சு போச்சு, திருடுறானா அதையும் நெட்டி விடுவான். சில பசங்க திருடுறது செயின் இருக்குது, பீரோ புள்ளிங்க பொண்ணு சின்ன வயசில் ஒரு பயிரை போட்டு விட்டானுங்க ஏதோ இது இப்போ ரீசன்ட்லி. எல்லாம் அப்போ தவறு பாவம் அங்கே போயிட்டான். எங்கே போயிட்டான்? சிறுவர் சீர்திருத்த ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. லைஃப் போயிடுச்சா? இந்த மாதிரி நீங்கள் சிறுவர் சீர்திருத்த ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் நீ போய் பாரு, எல்லாம் அம்மாவையே பழுக்கிறதுக்கு கூப்பிட்டுருப்பான். போய்ப்பா, செங்கல்பட்டில் இருக்குது சிறுவர் சீர்திருத்த ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த பசங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா எதற்காக அவர்களை பிடித்து கொண்டு வந்து வச்சுருக்கோம்? அம்மா கிட்டே நான் ராத்திரி உங்களை செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்திருப்பான். இட்ஸ் ட்ரூ, உண்மை. நான் கண்ணில் பார்த்தது. எங்கிட்டயே என் தெருவில் இருக்கிற ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி பயலை வந்து கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்க வேண்டும், தாங்கள் உதவி செய்வீர்களா என்று என்னிடம் கேட்டார்கள். நான் செய்வேன். நான் கேட்டேன், என்ன ஓராட்டம் என்ன பண்ணாமல் அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ சொன்னான், கத்தியை காட்டி மிரட்டுறான், நைட்டு எங்கள் கூட படுத்தே ஆகணுன்றான். வயது என்ன அவனுக்கு? அப்படி கேட்டேன். 13 வயது. எவ்வளோ கேவலம் இது, எவ்வளோ கேவலம். நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். 5 வயசில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ஒரு நாடோடி, நான் ஒரு பக்கிரி, நான் ஊரெல்லாம் சுற்றுருவேன். அப்படி நான் வீட்டை விட்டு அடிக்கடி ஓடிடுவேன். சிறு வயதிலேயே அம்மா